திரையுலகத்தில் திரைக்கதை சிற்பி கே. பாக்யராஜ் அவர்கள் நம்மை விட்டு நீங்கா விடைபெற்றதற்காக கண்ணீரால் ஒரு கவிதை அஞ்சலி. வெள்ளாங்கோயிலிருந்து திரையுலகுக்கு வந்த வெள்ளாந்திர மனசே, சினிமா துறையின் திரைக்கதையின் அரிமாவே, திரைக்கதையின் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அரிமாவே, உன் ராஜசிம்மாசனம் புலியிருந்து போகிய கல்லளை போல் உன் கர்ஜனையற்று கண்ணீர் ததும்பும் காட்சி கூடமாய் இன்று கிடக்கிறதே. உன் அலுவலக வாசலுக்கு வாய்ப்பு தேடி வந்தவர்களையும் வாழ்க்கைக்கு வழி தேடி வந்தவர்களையும் நீ வாசலோடு ஒருபோதும் சந்திக்காமல் திருப்பி அனுப்புவதற்கு ஒருபோதும் சிந்தித்தது கூட இல்லையாய் நீ. உன் அலுவலக வாசல் கேட்டு இன்று அன்பின் புன்னகையை உதிர்த்து விட்டு கண்ணீர் தழும்ப கைங்கரியம் தெரியாமல் நிற்கிறதே. வெள்ளாங்கோயிலிருந்து திரைத்துறைக்கு வந்த வெள்ளாந்திர மனசை, கபடமும் பொய்யும் சரிசமமாய் கலந்து கிடக்கும் இந்த திரை ஆழி உலகத்தில் கலங்கரை வெளிச்சமாய் நிறைய பேருக்கு கை காட்டியதும் கை தூக்கி விட்டதும் நீதானே. உன்னை நேசித்த இதயத்தால் இந்த மண்ணில் இன்னொருவரை எப்படி நேசிப்போம் நாங்கள்? யோசிக்க கூட எங்களால் முடியவில்லை ஐயா. இந்த லோகத்தில் உள்ள தெய்வங்கள் உன்னை எப்படி கொஞ்சமும் ஈரமனசு இல்லாமல் யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தது? யமலோகத்திற்கு வந்தவர்களுக்கு அன்பையும், வாழ்க்கைக்கு வழி தேடி வந்தவர்களுக்கு வாழ்க்கையும் கை நிறைய வாரி கொடுப்பதற்கு அட்சய பாத்திரமாய் இல்லை என்று யமன் உன் இதயத்தை அட்சய பாத்திரமாய் ஆக்கி கொண்டானோ? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, கலைஞர் என்று அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் அரியணைக்கு அருகில் அமர்ந்திருந்த அரியணையே, நிறைபேதம் இனபேதம் பார்க்காமல் எல்லோரிடத்தும் நலபேதத்தை மட்டும் பார்த்த மாமழை மேகமே, தமிழ் திரைக்கதையை ராஜசிம்மாசனத்தில் அமர வச்ச திரைக்கதையின் ராஜ்யமே, பாக்யராஜ் என்ற பெயருடன் தமிழ் திரை உலகிற்கு கிடைத்த பாக்கியமே, பாடல் எழுத வாய்ப்பு தேடி உன் வாசல் படி வந்து நின்ற என்னை உன் அறை வரை அழைத்துச் சென்று உன் அருகில் அமர வைத்து பாடல் எழுதும் தத்தகரத்தை எனக்கு முதலில் எழுதி காண்பித்த என் திரையுலக ஆசானே, தத்தகரத்தை மனதில் வைத்துக் கொண்டு திரைப்படத்திற்கு ஒரு பாடலை எப்படி எழுத வேண்டும் என்று நீ பல்லவியோடு முதலில் எனக்கு எழுதி காட்டிய அந்த காகிதம் என் வீட்டு பத்திரம் போல் இன்னும் பத்திரமாக என் வீட்டு பெட்டியில் இன்று வரை பத்திரமாக வைத்திருக்கிறேன் ஐயா. உன் பிரிவின் துக்கம் என்னை அழ முடியாத படிக்காய் நங்கூரமிட்டு அசைய முடியாத படிக்காய் என்னை அசைவற்று நிறுத்திவிட்டதையா. சொல்லிக்கொள்ள முடியாத படிக்காய் கண்களில் நீர் கட்டி கொண்டு தாரை தாரையாய் மழை கொள்கிறது என் கண்கள் இன்று. என் செய்வோம்? மரணத்தில் கூட குருவை பின்தொடர்ந்து சென்ற மாணவனாக உன்னால் மட்டும் எப்படி ஐயா இருக்க முடிந்தது? உன் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இணையாய் எந்த இதிகாசமும் இந்த மண்ணில் இன்னும் எழுதப்படவில்லை ஐயா. உன் யதார்த்தமும் எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பும் இன்று வரை எவராலும் இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பல்கலைக்கழகம் ஐயா நீ. திரைக்கலையிலும் வாழ்வியல் நிலையிலும் உனக்கு சரிசமமாய் இனி யாரை இங்கு அமர்த்தி வைத்து பார்ப்போம் நாங்கள்?